இந்தியன் பாலிட்டிக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாபிக் 1ல் அதாவது இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே சேர்த்து 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரையும் நம்ம 120 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். கீழ்கண்டவற்றுள் எதனை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது, ஆனால் அவை ஒரு நாட்டினை நிர்வகிக்க அவசியமானவையாகும்? எதுனா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது, ஆனால் அவை ஒரு நாட்டை நிர்வகிக்க அவசியமானது. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதை நோக்கமாக கொண்ட அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரித்தவர். இது ரொம்ப முக்கியமானது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் BR அம்பேத்கர். அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் முறையே எந்த நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டன? இதிலே 2 கேட்டிருக்காங்க பாருங்க. அடிப்படை உரிமைகள் ஃபர்ஸ்ட் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. இவற்றை அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இது எதை குறிக்கிறது? இவற்றை அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது அப்படின்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமையா, உரிமையா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளா, அவசர கால சட்டங்களா? அடிப்படை உரிமைகளை தான் சுருக்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடு கேட்டிருக்காங்க. இந்த சைடு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அதே மாதிரியே அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது அடிப்படை உரிமைக்கானது அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமையை அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இதே அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பாருங்க, இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். எதுனா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசாங்கத்துக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். அடுத்தது அடிப்படை உரிமையில இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. எதுனா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அடுத்தது அடிப்படை உரிமைகள் இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்த கொள்கைகளை செயற்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. இந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்கன்னா கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு 4 வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. 5ஆவதா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கான ஒரு வாக்கியமும் கொடுத்துருப்பாங்க. இல்லை சரியானது என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுமே நீங்கள் படிச்சிருந்தா தான் எது சரியான வாக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டது? எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2002ஆம் ஆண்டு
மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி அரசியலமைப்பு பிரிவு 45 வந்து திருத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது திருத்த சட்டத்தின்படி தான் அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டது. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தொடக்க கல்வி எந்த பிரிவின் கீழ் ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இது எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிவு 21A. பிரிவு 21A என்ன? தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இந்த சட்ட திருத்தம்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். திருத்தப்பட்ட பிரிவு 45 படி மாநில அரசுகள் எத்தனை வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வியை வழங்க அறிவுறுத்துகிறது? திருத்தப்பட்ட பிரிவு 45 படி மாநில அரசுகள் வந்து எத்தனை வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வியை வழங்க அறிவுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தான் முன்பருவ மழலையர் கல்வியை வழங்க அறிவுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவின் தாக்கத்தால் தான் அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டது. இதிலே 3 இது பார்த்துட்டோம். அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அடுத்தது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்தில். அடுத்தது அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டின் அரசியலமைப்பு தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவால். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரை செய்த குழு சர்தார் ஸ்வரன் சிங் குழு. இது ரொம்ப முக்கியமானது. 1976 இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரை செய்த குழு எதுனா சர்தார் ஸ்வரன் சிங் குழு. 1976ஆம் ஆண்டு. குடிமக்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் எந்த ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நமது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? குடிமக்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் எந்த ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நமது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி குடிமக்களின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் வந்து நமது அரசியலமைப்பில் வந்து சேர்க்கப்பட்டது. இந்த ஆண்டுகள்லாம் முக்கியமானது. 1976 எந்த சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தம். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பில் எந்த புதிய பகுதியை சேர்த்தது? எந்த புதிய பகுதியை சேர்த்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1976. எந்த சட்ட திருத்தம்னா 42வது சட்ட திருத்தத்தில் அரசியலமைப்பில் வந்து எந்த புதிய பகுதி வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 4A வந்து சேர்க்கப்பட்டது. பகுதி 4A என்ற புதிய பகுதி எந்த ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது? இந்த பகுதி 4A வந்து ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டுள்ளது. அந்த பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51A. இதெல்லாம் முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51A குடிமக்களின் எத்தனை அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது? அடிப்படை கடமைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து மொத்தம் 11 இருக்கு. அந்த 11 அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 11மே நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்பாங்க. இதுல 11மே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் எது சரியானது அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். அடிப்படை கடமைகள்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். இரண்டாவது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். மூணாவது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றையெல்லாம் பேணி பாதுகாத்தல். நாலாவது, தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். அஞ்சாவது, சமய, மொழி, வட்டார அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து
பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். சமய, மொழி மற்றும் வட்டார அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். அடுத்தது, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். இது முக்கியமானது. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். 7. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். இது முக்கியமானது. காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். 8. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். அடுத்து 9. வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 10 என்னன்னா, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். இதில் புதுசாக சேர்க்கப்பட்டது தான் 11வது அடிப்படை கடமை. இது என்னன்னா, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். இந்த 11 கடமைகளில் ரொம்ப முக்கியமானது இந்த 11வது கடமை தான். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். இதில் எந்த சட்ட திருத்தம்னு பாருங்க, 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A(k)வின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். எந்த சட்ட திருத்தம்னா 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். எந்த ஆண்டுனா 2002 படி 51A(k)வின் கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். இப்ப பார்த்த 11 தான் அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள்ல இருந்து 2 கொஸ்டின் பாருங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்கும் 11வது அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எந்த சட்ட திருத்தம்னா 86வது திருத்த சட்டம் 2002. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 11வது அடிப்படை கடமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுவும் அடிப்படை கடமைகள்ல பார்த்தோம். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 11வது அடிப்படை கடமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51A(k)வின் கீழ். நடுவண் நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் எவற்றிற்கு பொருந்தும்? நடுவண் நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் எவற்றிற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா முழுவதற்கும் அல்லது எந்த பகுதிக்கும்? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் இதுக்கு சேர்த்து தான் நடுவண் அரசு அப்படின்றது என்ன? மத்திய நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் எவற்றிற்கு பொருந்தும்னா இந்தியா முழுவதற்கும் அல்லது எந்த பகுதிக்கும். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? இல்ல நடுவண் அப்படின்றது என்னன்னா மத்திய அரசு தான் சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது? 7வது அட்டவணை தான் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 7வது அட்டவணையில் இருந்த நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆகியவற்றில் முறையே எத்தனை துறைகள் இருந்தன? ஃபர்ஸ்ட் நடுவண் பட்டியல் கேட்டிருக்காங்க, அதாவது மத்திய பட்டியல் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது 7வது அட்டவணையில் நடுவண் பட்டியலில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 97 துறைகள், மாநில பட்டியலில் எவ்வளோ இருந்துச்சுன்னா
66 துறைகள். பொதுப்பட்டியலில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 47 இருந்துச்சு. 97, 66, 47 இது உருவாக்கப்பட்ட போது ஆப்ஷன் வந்து பி. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உருவாக்கப்பட்ட போது நடுவண் பட்டியல் அதாவது மத்திய பட்டியலில் வந்து 97 இருந்துச்சு, இப்போ 100 இருக்குது. அதே மாதிரியே மாநில பட்டியலில் வந்து 66 இருந்துச்சு, இது குறைச்சிட்டாங்க 61 இருக்குது. அடுத்தது பொதுப்பட்டியலில் வந்து 47 இருந்திருக்கு, இப்போ வந்து 52 இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் தனி சிறப்புமிக்க அதிகாரத்தை பெற்றுள்ளது. மாநில சட்டமன்றம் இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் தனி சிறப்புமிக்க அதிகாரத்தை பெற்றுள்ளது எதுனா மாநில சட்டமன்றம். பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டால் யாருடைய சட்டம் இறுதியானது? இது முக்கியமானது. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா யாருடைய சட்டம் வந்து இறுதியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு இயற்றும் சட்டம் தான் இறுதியானது. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண், மாநில மற்றும் பொதுப்பட்டியலில் முறையே எத்தனை துறைகளாக மாற்றப்பட்டுள்ளது? இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, தற்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சருமே முன்னாடியே பார்த்தோம். உருவாக்கப்பட்ட போது 7வது அட்டவணையில் இருந்த நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் எவ்வளோ இருந்துச்சு? இது உருவாக்கப்பட்ட போது 97 இருந்துச்சு. அடுத்தது 66 வந்து மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில் வந்து 47. இது உருவாக்கப்பட்ட போது. தற்போது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போது எவ்வளவு இருக்கு? நடுவண் பட்டியலில் வந்து 100 இருக்கு, மாநில பட்டியலில் வந்து 61 இருக்கு, பொதுப்பட்டியலில் வந்து 52 இருக்கு. இதில் ஆப்ஷன் வந்து ஏ முக்கியமானது. எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது? எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நடுவண் அரசு, நடுவண் பட்டியல், அடுத்தது மாநில பட்டியல், அடுத்தது பொதுப்பட்டியல் 3 இருக்கு. இது உருவாக்கப்பட்ட போது எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவண் பட்டியலில் வந்து 97 இருந்திருக்கு, மாநில பட்டியலில் 66 இருந்திருக்கு, பொதுப்பட்டியலில் 47. இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவண் பட்டியலில் வந்து 100 இருக்கு, மாநில பட்டியலில் 5 வந்து குறைஞ்சிருக்கு 61 ஆயிருச்சு, பொதுப்பட்டியலில் வந்து 5 வந்து கூடி இருக்கு 52 ஆயிருக்கு. இதில் வந்து 5 குறைஞ்சிருக்கு, இதில் வந்து 5 கூடி இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகள், இந்த துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மாத்திருக்காங்க. அந்த 5 துறைகள் என்ன அப்படின்றத அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். 1976இல் 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட 5 துறைகளில் கீழ்கண்டவற்றுள் அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 5 துறைகள்ல இல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 5 துறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்வி, 2வது காடுகள், 3வது எடைகள் மற்றும் அளவுகள், 4வது பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, 5வது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இந்த 5 துறைகளையும் தான் மாநில பட்டியலில் இருந்து பொதுத்துறைக்கு வந்து மாத்திருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, இந்த 5 துறைகள்ல எது இல்லாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி மற்றும் காடுகள் இது சரிதான், எடைகள் மற்றும் அளவுகள் இதுவும் சரிதான். அதே மாதிரி பாருங்க பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு இதுவும் சரிதான். இதுல தவறானதுன்னு பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் காவல்துறை தான் தவறானது.
ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் என்பது எதனுடன் தொடர்புடையதுனா அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவுகள் நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது? இது ரொம்ப முக்கியமானது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி எது, சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்பாங்க. பகுதி 12, சட்டப்பிரிவு 268 இருந்து 293. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் பகுதி எதுனா 12, சட்டப்பிரிவு 268 இருந்து 293. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நிதிக்குழு நியமனம் செய்யப்படுகிறது? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நிதிக்குழு நியமனம் செய்யப்படுகிறது? எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நிதிக்குழு நியமனம் செய்யப்படுகிறது. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க 1983 ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தவர்? எந்த ஆண்டுன்றது முக்கியமானது. நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க 1983 சர்க்காரிய குழுவினை நியமித்தவர் யாருன்னா முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி. சர்க்காரிய குழு வழங்கிய 247 பரிந்துரைகளில் நடுவண் அரசு இதுவரை எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியுள்ளது? சர்க்காரிய குழு வழங்கிய 247 பரிந்துரைகள்ல நடுவண் அரசு இதுவரை எத்தனை பரிந்துரைகளை மட்டுமே செயல்படுத்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 180 பரிந்துரைகளை மட்டுமே செயல்படுத்தி உள்ளது. இதோட இந்தியன் பாலிட்டியில ஃபர்ஸ்ட் டாபிக் முடிக்க 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 150 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்னும் நீங்க பார்க்கலனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம். தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல அடுத்த 30 வினாக்கள் பார்க்கலாம்.